வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்ட சினிமா என்ற இப்பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த சிகரம் தொட்ட சினிமாவில் இன்னைக்கு நாம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், ரங்கா ராவ், சௌகார் ஜானகி மற்றும் பலர் நடித்து 1960ஆம் ஆண்டு வெளியான படிக்காத மேதை அப்படிங்கிற படம் தான். படிக்காத மேதை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். ஏன்னா படித்தவங்கள அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க, படித்த முட்டாள்னுவாங்க, படிக்காதவனும் படிக்காத மேதைன்னுவாங்க. எதுக்காக அப்படி சொல்றாங்கனாக்கா, படித்தவங்க நல்லா நல்லா படித்து தன்னுடைய அறிவை வளர்த்துக்கிட்டு கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா, சுயநலமா வாழ்றாங்க. ஆனா படிக்காதவன் தான் சுயநலம் இல்லாமல் மற்றவர்களுக்காக, மற்றவர்களுடைய துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக வாழ்கிறார். மற்றவர்களுக்காக வாழக்கூடியவன், மற்றவர்களுடைய துயரை போக்கக்கூடியவன், நல்ல சிந்தனை உள்ளவன், அவன் படிக்காதவனாக இருந்தாலும் அவன்தான் உலகில் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மேதை என்பதைத்தான் இந்த படம் உணர்த்துகிறது. என்ன நீ எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்க? அத்தை கிட்ட கூட போய் என்னமோ சொல்லிட்டு அழுதியாம யாரை பத்தி போய் சொன்ன? அத்தை கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லலைங்க. மத்தவங்க தான் என்ன திருடின்னு சொல்லிக்கிட்டே திருடின்னு சொல்றாங்க. என்ன கூட தான் முட்டாளு மோடங்கிறாங்க. நான் என்ன முட்டாளா? நான் சிரிக்கல. இந்த படிக்காத மேதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல என்ன பண்றாங்கன்னா, ராவ் பகதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். அந்த பணக்காரருக்கு 3 மகன்கள். யார் யாருனாக்கா, அசோகன், முத்துராமன், ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பிள்ளைகள், 2 பெண்கள். கடைசி பெண் ஈவி சரோஜா. அந்த வீட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் தான் ரங்கன். அந்த ரங்கன் தான் ராவ் பகதூர் மேலேயும் அந்த குடும்பத்து மேலேயும் அபரிவிதமான பாசத்தை வச்சிருக்கிறவர், படிக்காதவர். அந்த பணக்காரருடைய 3 பசங்களும் நல்லா படித்தவங்க, பெரிய பெரிய வேலையில் இருக்கிறவங்க. ஆனால் தந்தை மீது அந்த அளவுக்கு பற்றுதல் இல்லாதவர். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம், நாம திறமசாலி, நம்ம அப்பா நம்மளை விட மட்டமானவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உள்ளவங்க. அடுத்து அவங்க அப்பா வேலைக்காரன் ரங்கன் மீது பயங்கர பாசம் வச்சிருக்கிறதுனால, என்னை விட வேலைக்காரன் தான் உனக்கு முக்கியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகுபாடோடு இருக்கிற ஒரு குடும்பம். ஆனால் இந்த 3 மகன்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும். அது 3 மருமகள், 2 பெண்கள், வேலைக்காரன், இப்படி கூட்டு குடும்பமாக அந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ராவ் பகதூர் அந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து அந்த குடும்பத்தையே அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கிறார். இதுல ராவ் பகதூரோட மனைவி வாக்கு கொடுத்திருப்பாங்க, உங்க பொண்ணு என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறேன். ஆனா இவங்க 3 பிள்ளைங்களுமே அந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு திருப்தி இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு வசதி இல்லாத பொண்ணு, வருமானம் சுத்தமா இல்லாத பொண்ணு. அந்த பொண்ணு மூலியமா தனக்கு எந்த விதமான நலனும் நடக்காது அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அப்புறம் அந்த அம்மா யோசனை பண்ணி, தன் பிள்ளைகளை விட பாசத்தையும் அன்பையும் பொழிந்து கொண்டிருக்கும் ரங்கன் தான் இந்த குடும்பத்தின் மூத்த மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். இத பாருங்க, உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். நாம இங்க இருக்கிறது அவங்களுக்கு பாரம் தானே. நாம தனியா போய் குடும்பம் நடத்தலாம். என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சொன்ன? நீ தனியா போய் குடும்பம்? அன்னைக்கு அப்படித்தான் சொன்ன, இன்னைக்கு அப்படி மம்புக்கு எடுத்து வெட்டி போடலாம். போய் ஒண்ணு விடுவேன். அதை செய்துடுங்க. இப்படி கெட்ட பேரு வாங்கிட்டு இருக்கிறத விட சாகிறது எவ்வளவோ பேர். செத்து போறியா? செத்து போ நான் என்ன இப்ப சும்மா டலக்கடி நாக்கு நக்கடி கொண்டுட்டு போய் வச்சாங்க. ஆனா இந்த கட்ட உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. நல்லா பொஞ்சாதி கட்டி வச்சாங்கடா. சதா பிரியணும் தனி குடும்பம். இந்த பொண்ணும் பயங்கர பாசமான பொண்ணு, அந்த குடும்பத்தை நேசிக்கிற பொண்ணு. இதுக்கிடையில இவங்களுடைய கடைசி பெண்ணுக்கு ஒரு வரனை தேடி நிச்சயதார்த்தம் பண்றாங்க. இந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ராவ் பகதூருக்கு தொழிலில் பெரிய நஷ்டம் ஏற்பட்டு ஏகப்பட்ட பணம் கையை விட்டு போயிடுது. சொத்து பத்தெல்லாம் கடன்ல மூழ்கிடுது. ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிற மாதிரி சூழ்நிலை ஆகாது.
இதை பார்த்த 3 பிள்ளைங்களும் இனிமேல்ட்டு இவங்களோட இருந்தோம்னா நாமளும் கஷ்டப்பட்டுட்டு தான் வாழணும் சொல்லிட்டு அப்பா அம்மாவே தேவையில்ல, தங்கச்சிக்கு கல்யாணம் நடந்தா என்ன நடக்கலைன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரங்கம் மேலே இவங்க வச்சிருக்கிற பாசம் தான் அப்படிங்கிறது அந்த ராவ் பகதூருக்கு மனசில் பட்டு ரங்கனை கூப்பிட்டு, இனிமேட்டு நீ இங்கே இருக்க வேணாம், நீ உன் மனைவியை கூட்டி நீ எங்கேயாவது போயிடு அப்படின்னு. நான் எங்கே போவேன், எங்கேயாவது போடா, இனிமேல் நீங்கள் இருக்க வேணாம், என் பிள்ளைங்களுக்கு உன்னை பிடிக்கல, நீ போ அப்படின்னு தொத்து விட்டுறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், சரியா? இப்படி கத்துக்குள்ள செஞ்சு விட சொல்லுங்க. அப்போ நீ உடனே வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய், எங்கடா போற? வெளியே போயிட்டு வர சொன்னீங்களே. நீ மட்டுமல்லடா, உன் சம்சாரி லட்சுமி அழைச்சிட்டு போயிடு. ஐயோ, எனக்கு அவளை தனியா கூட்டிட்டு போய் பழக்கம் இல்ல, வேண்டாம், அத்தை கூட அனுப்புங்க போட்டு. அத்தையா? நீ அழைத்து போடா. டேய், கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது என் கண்மாவா இருந்து வாங்க போங்க. அப்படின்னா மாமா என்ன வீட்டை விட்டே வெளியே போக சொல்றீங்களா? ஆமாண்டா, ஆமா ஆமா. நான் அவளை கூட்டிட்டு போய் என்ன செய்யறது, எங்க தங்குறது? போய் காசேட்ல இரு, இல்ல ஒரு குடிசையில இரு. போ. தலைவிதியா? அரண்மனை மாதிரி நமக்கு சொந்தமா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டி போட்டுட்டு குடிசையிலையும் காசேட்லையும் போய் தங்குறதுக்கு அத்தை சொல்ல தலையில லிவி எழுதிருக்கான்னு கேக்குறேன். பயமுறான். நான் என்ன சொல்றேன் புரியல? நீ சம்சாரத்தை அழைச்சிட்டு போய் நீ சம்பாதிச்சு அவளுக்கு சோறு போடு. போ. வெளியில போறவன் ஒரு தொழில் கம்பெனியில் வேலை செய்கிறான், வேலை செஞ்சு பணம் சம்பாதிக்கிறான். இதுக்கு இடையில பிள்ளைங்கெல்லாம் அப்பாவை ரொம்ப வெறுத்து சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டு அவங்க இழைகிறாங்க. இவங்க ஒரு ஏழ்மை நிலைமைக்கு போயிடுறாங்க. இந்த ரங்கன் வேலைக்கு போய் பணம் சம்பாதிச்சு அந்த பெரியவரை காப்பாற்றுறான். இப்படியாக பாச போராட்டத்தின் இடையமாக ஒரு குடும்பத்தின் உணர்ச்சிகளை எல்லாம் மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட படம்தான் படிக்காத மேதை. இந்த படத்துக்கு KV மகாதேவன் அவர்கள் இசையமைத்திருப்பார். பாரதிதாசன் அப்புறம் மருதகாஸ் போன்றோர் இந்த படத்திற்கு பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த ரங்கனும் இந்த மிராசுதார பணக்காரரும் பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு பாடல் ஒன்று வச்சிருப்பாங்க. சீர்காழி கோவிந்தராஜன் அவர் பார்த்துருப்பார், பாடியிருப்பார். ரங்கனை பற்றி அப்படி ஒரு பாடல், அப்படி ஒரு அற்புதமான ஒரு பாடலை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் எந்த கள்ளங்கபடமும் இல்லாத ஒரு கதாபாத்திரம் சிவாஜி கணேசன். அவரு அந்த குடும்பத்தை பத்தி அவரும் அவருடைய மனைவியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு எழுதிப்பார். ஒரே ஒரு ஊரிலே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி அப்படிங்கிற ஒரு பாடல். அந்த பாடல் இன்றைய வரைக்குமே அனைவருமே ரசிச்சு 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி, ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. அதே மாதிரி இந்த படத்துல எல்லா பாடல்களுமே கேட்பதற்கு மிகவும் இனிமையாக அமைந்திருந்தது. இந்த படத்தை பீம்சிங் அவர்கள் இயக்கியிருந்தார். இதுக்கு வசனம் எழுதியவர் KS கோபாலகிருஷ்ணன். அவ்வளோ பிரமாதம் வசனங்கள் எழுதியிருப்பார். ஒவ்வொரு காட்சியிலும் ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய ஒவ்வொரு வசனங்களும் ஆணித்தரமாக இருக்கும். ரங்காராவ் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளோ ஆணித்தரமாக இருக்கும். சிவாஜி கணேசனுடைய வெகுளித்தனமான அந்த நடிப்புக்கு ஏற்றாற்போல் வசனங்கள் அமைந்திருக்கும். பாலா பிக்சர்ஸ் சார்பாக N. கிருஷ்ணன் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருப்பார். இந்த படம் 1960ஆம் ஆண்டு வெளியாகி குடும்ப உணர்வுகளை வெளிப்படுத்தி மிக மாபெரும் வெற்றியை கண்ட படம் இந்த படிக்காத மேதை. ஒரு குடும்பம் நல்லபடியாக வாழ வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் இருப்பவன் படித்திருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை. எல்லோர் மீதும் பாசமுள்ளவனாக இருந்தால் மட்டுமே அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக அமைக்கப்பட்ட கதைதான் இந்த படிக்காத மேதை என்பதை இந்த படத்தின் மூலமாக பீம்சிங் அவர்களும் KS கோபாலகிருஷ்ணன் அவர்களும் சொல்லியிருப்பார்கள். இந்த படிக்காத மேதை படம் மிகவும் சிறப்பாக மாபெரும் வெற்றியை தழுவிய படம் என்பதை இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.